எல்லாருக்கும் ஹாய், என்னோட பேர் இர்ஃபான். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம மறுபடியும் ஒரு 3D ஃபேஸ் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு நம்ம கவினோட 3D ஃபேஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து அவர் நமக்கு கொடுத்த இமேஜ். ஸோ இந்த இமேஜை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ChatGPTயில் போட்டு இதை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ChatGPT வந்து எனக்கு இந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு. இதில் வந்து ஃபேஸோட அந்த ஃபேஷியலோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல்லாக மாறிடுச்சு. பட் வந்து நமக்கு அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்சர் இருந்தால் போதும். ஸோ அதுக்காக தான் நம்ம ChatGPTயில் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இமேஜை வந்து ஒரிஜினல் இமேஜை நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு எனக்கு தேவையான அளவுக்கு நான் க்ராப் பண்ணிட்டு அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக மாற்றிக்கிறேன். ஸோ வந்து நான் இங்கே ரொட்டேட் பண்ணிட்டு அந்த ஃபேஸை வந்து இப்போ ChatGPTயில் ஒரு ஷேப்பில் இருந்த மாதிரியே இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக மாற்றிக்கிறேன். ஸோ மாற்றிட்டு இப்போ ChatGPTயில் நம்ம பண்ணின இமேஜை வந்துட்டு இது மேலே ஓவர்லே பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இதை ட்ராக் பண்ணி இங்கே போடுறேன். இப்போ வந்து நம்ம அதுக்கு அந்த ஃபேஸோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் நான் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிவிட்டு, ஸோ ரெண்டுமே தெரியும், 2 லேயருமே தெரியும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கிறதுனால நம்ம அப்படியே வந்து டீட்டெயில்ஸாக வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் வந்து ஒவ்வொரு பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜை நான் வந்து சேஞ்ச் பண்ணி அதை வைக்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, லெஃப்ட் சைடு தாடி இருக்கிற பொசிஷனை பாருங்கள். ஸோ அந்த ஜாவோட பொசிஷன்லேருந்து அந்த தாடியோட இயர்லேருந்து அப்படியே அந்த சின்ன வரைக்கும் வர அளவுக்கு நான் வந்து பொசிஷனை வந்து மேக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து மாஸ்க் எனேபிள் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மட்டும் பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக அந்தந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி நான் ஒவ்வொரு பொசிஷனுக்கும் அந்த டீட்டெயில் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து ஓவராலாக இருக்கிற ஃபேஸ் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம். இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம செல்ஃபி டு 3D ஆப்பில் வந்துட்டு போட்டுடலாம். ஸோ நான் இங்கே சேவ் பண்ணிக்கிறேன் இதை. ஓகே, இப்போ வந்து செல்ஃபி டு 3D ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம அந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த இமேஜை, அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லோட் ஆகிட்டுருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த இமேஜுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஷேப்பே வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுச்சு. நம்ம வந்து இதை என்ன பண்ணோன்னா, இதை வந்து ஃபஸ்ட்டு பிளெண்டரில் இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபேஸோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம அந்த இமேஜை பார்த்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து பிளெண்டரில் இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அந்த 3D ஃபைலு. நான் பிளெண்டர் சாஃப்ட்வேரில் ட்ராக் பண்ணி போடுறேன். இங்கே இம்போர்ட் GLTF கேட்குது, அதை கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஜூம் பண்ணிட்டு டெக்ஸ்சர் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து டெக்ஸ்சர் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து டெக்ஸ்சர் எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்குது. இந்த கலரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைட் பேனல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைட் பேனல் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து ஷேடர் எடிட்டர் போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 நோடு இருக்கும். இந்த சென்டரில் இருக்கிற நோடுனால தான் இது வந்து டல்லாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த சென்டரில் இருக்கிற நோடை டெலீட் பண்ணிட்டு Shift A அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் வரும். சர்ச்சில் போயிட்டு எமிஷன்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ எமிஷன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு நோடு வரும். இதில் வந்து கலரையும் இந்த எமிஷனை போயிட்டு சர்ஃபேஸையும் கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ வந்து இப்போ அந்த நம்மளோட டெக்ஸ்சர் ஃபைலில் என்ன கலர் இருக்குதோ எக்ஸாக்டாக அதே கலர் வந்து இங்கே வந்துடும். ஸோ இதை பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஃபேஸோட ஷேப்பை வந்துட்டு அந்த கவின் நமக்கு கொடுத்த இமேஜை பார்த்து அதே ஷேப்பில் வந்து நம்ம இதை மேக் பண்ணணும். ஸோ ஏன்னா இப்போ இருக்கிற ஷேப் வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. நம்ம ஃபஸ்ட் அந்த ஃபோட்டோ வந்துட்டு பார்த்துக்கலாம். நம்ம எடிட் பண்ணதை பார்க்கக்கூடாது, நம்ம வந்து ஒரிஜினலாக ஒரு அனுப்புனது தான் பார்க்கணும். ஸோ இதுதான் ஒரிஜினல் இமேஜு. இதில் வந்து நம்ம வந்து இதே ஷேப்புக்கு தான் அந்த ஃபேஸை வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும். ஸோ நான் சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன்.
ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் நம்ம வந்து எந்த அளவுக்கு கர்வ் பண்ணணும் அது வந்து நமக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம லிட்டலாக கர்வ் பண்ணி தான் கொண்டு வரணும். ஸோ கீழே இந்த இடம். ஸோ ஓகே, நம்ம வந்து அதே மாதிரி ஃபேஸை வந்து கொஞ்சம் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து ஓரளவுக்கு அந்த ஃபேஸ் ஷேப் மாதிரி மாற்றிருக்கோம். ஸோ பக்காவாக இல்லைனாலும் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். சரி ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹேர் செட் பண்ணணும். ஸோ ஹேருக்கு வந்துட்டு நைஃப் டூல் எடுத்துக்கோங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் ஹேர் வேணுமோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்த வந்து நம்ம தனியாக செப்பரேட் பண்ணணும். ஸோ நான் இப்போ ஹேர் வந்து ரெண்டாக கட் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹேரை தனியாக கட் பண்ணுறேன். அப்புறம் வந்து ரைட் சைடு இருக்கிறத தனியாக கட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சைடு வந்து கொஞ்சம் நிறைய முடி இருக்குது, ஒரு சைடு கொஞ்சம் கம்மி முடி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து 2 பார்ட்டாக ஹேரை வந்து பிரிச்சுக்கிறோம் இந்த இடத்துல. பிரிச்சுட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு தனி லேயராக வந்துட்டு செப்பரேட் பண்ணிடுங்க. இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு சீனில் வந்துட்டு இப்போ 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ நான் இது 3வது இப்போ நான் பண்ணுறது வந்து 3வது ஆப்ஜெக்டாக நான் செப்பரேட் பண்ணிடுவேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு செப்பரேட் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் தனித்தனியாக எல்லாமே பிரிச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதிக முடியும், லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹேருக்கு கம்மி முடியும் நம்ம வைக்கணும். ஸோ இங்கே வந்து அதிக முடி வைக்கிறதுக்கு நம்ம பார்ட்டிகல்ஸ் போயிட்டு ஹேர் பார்ட்டிகல்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். லென்த்து வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு லென்த் வச்சுக்கலாம். இப்போ கலர் வந்துட்டு நம்ம இது ஸ்கின் கலரில் இருக்குது, நம்ம இன்னொரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணிட்டு அதை வந்து கருப்பு வச்சுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு முடி வந்து கருப்பாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போது ஒரு கேப் மாதிரி ஹெட்டில் ஒரு கேப் ஆட் இருக்குது. அதை ஆஃப் பண்ணுறதுக்கு வியூ போர்ட் டிஸ்பிளே போயிட்டு இந்த ஷோ எமிட்டரை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து முடியை வந்து கோம் பண்ணிடலாம். கோம் பண்ணுறதுக்கு மேலே ஆப்ஜெக்ட் மோடில் இருந்து பார்ட்டிக்கல் எடிட் போயிட்டு இதில் கோம் செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்ட்டிக்கல் எடிட்டில் கோம் செலக்ட் பண்ணிட்டு நம்ம சைஸு ப்ரஷ் சைஸ் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து முடியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஹேர் வந்து நம்ம பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹேர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த ஹேர் டூல்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நமக்கு ஹேரோட கலர் என்னன்னு போட்டுட்டு 6 ஹேருன்னு கொடுத்தா அது கொஞ்சம் ஷைனிங்காக மாறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி இருந்ததோட இது கொஞ்சம் ஷைனிங்காக மாறி இருக்கும். ஓகே, முடி வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. நம்ம வந்து அந்த கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும், ரேண்டம் அது இதுன்னு சொல்லி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவே வரும். அதெல்லாம் நம்ம வந்து அங்கங்கே சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து நான் தெரிஞ்சு மாற்றுறது இல்லை, இதெல்லாம் நான் சும்மா ரேண்டமாக மாற்றி பார்க்கறதுனால வர்றது தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து தேவையில்லாத முடியெல்லாம் கொஞ்சம் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ நடுவில் வந்து நமக்கு முடியோட கேப் வந்து தெரியும். அது வந்துட்டு நம்ம அந்த இடத்துல முடி வைக்கக்கூடாது. அந்த இடத்துக்கு பதிலாக நம்ம வந்து டெக்ஸ்சர் வச்சு அதை ஹைட் பண்ணிடணும் அந்த கேப்லாம். ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் சைட் ஹேரை வந்து அதே மாதிரி பண்ணலாம்.
இங்கே வந்துட்டு ரொம்ப நிறைய முடி வேணாம், ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மி முடியாக இருந்தால் போதும். இப்போ வந்து இந்த முடியை வந்துட்டு நம்ம கொம் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, இது வந்து அதே மாதிரி நம்ம சில செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி இந்த முடியை வந்துட்டு நம்ம கொஞ்சம் ரேண்டமாக கொண்டு வந்துடலாம். ஓகே, முடி இப்போ ரேண்டமாக நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சென்டரில் இருக்கிற கேப்லாம் வந்துட்டு நம்ம டெக்ஸ்சர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து டெக்ஸ்சர் பெயிண்ட் போய்க்கிறேன். டெக்ஸ்சர் போயிட்டு நம்ம இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது, டாப்பில் வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கலர் கரெக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ரியலான இமேஜில் இருக்கிற ஹேரோட டெக்ஸ்சரை கொண்டு போயிட்டு இதில் அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு வந்துட்டு லாஸ்ட் ஆப்ஷன் டெக்ஸ்சர் வந்துக்கோங்க, இதில் நியூ கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துட்டு நம்மளோட ஒரிஜினல் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரிஜினல் ஃபோட்டோ எது எடுக்கலாம், இந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு இதில் டெக்ஸ்சர்னு இருக்கும். இப்போ நான் டெக்ஸ்சர் மாஸ்க்குள்ளே வந்திருக்கேன், இதுக்குள்ளே வரக்கூடாது. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் டெக்ஸ்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு வியூ பிளேன்லேருந்து ஸ்டென்சில் மாற்றிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆன மாதிரி இருக்கும். இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த இமேஜ் ஆஸ்பெக்ட் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா அது போயிடும். இப்போ வந்து அலைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து முடி மேலே பெயிண்ட் பண்ணிடலாம். ஓகே, சென்டரில் கரெக்டாக இருக்குது, ஆனால் சைடில் வந்து கரெக்டாக இல்லை. அப்புறம் பின்னாடி டாப்லாம் வந்துட்டு நம்ம டெக்ஸ்சர் ஆட் பண்ணோம். இதுக்கு வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன் இந்த டெக்ஸ்சரை. இந்த டெக்ஸ்சரை சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபோட்டோஷாப்பில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ வந்து நான் இங்கே வந்து முடியை வந்துட்டு அது மேலே அப்படி வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சைடில் இருக்கிற கலர் கரெக்ஷன்லாம் நம்ம பண்ணிடலாம். இங்கே சில கலர்லாம் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது அங்கே இடத்துல. ஸோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து முடியை வந்துட்டு இங்கே போட போகிறேன். ஓகே, இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து பிளெண்டரில் லோட் பண்ணிடலாம். ஸோ பிளெண்டர் போயிட்டு லேஅவுட் போய்க்கோங்க. இப்போது ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு மெட்டீரியல் போயிட்டு இதில் வந்து கலருன்னு இருக்கும், அந்த கலரில் போயிட்டு இந்த ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு புது டெக்ஸ்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்டு வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரொம்ப ரேண்டமாக வச்சுருக்கோம், கொஞ்சம் முடியெல்லாம் வந்து கஜன்னு இருக்குது. நம்ம அதை கொஞ்சம் ரேண்டமைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேண்டமில் போய் வேல்யூ நான் குறைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹேர் வந்துட்டு நம்ம அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ஃபுல்லாக நெத்தியை கவர் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து இதில் ஃபுல்லாக ரொம்ப தூக்கி சீவன மாதிரி பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் அமுக்கி சீவன மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம். ஓகே, இதே மாதிரி உங்களோட ஃபேஸை வந்து 3Dயில் பண்ணணுன்னா மைனன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் ஃபேஸை பண்ணுறேன்.